செம்மணி மனித புதைக்குழி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டுச்சு. தோண்ட தோண்ட மனித பிண எலும்பு கூடுதல் கிடைக்குது. நம்மளே வெட்கப்பட வேண்டிய இந்த இனம் வெட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொல்ற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது குழந்தைகள் அப்படியே கொத்து கொத்தா எடுக்கிறாங்க, ஃபேமிலியோட அப்படியே வந்து பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இந்த இனம் இனி வளரக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த இனத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. பிரேம் இந்தியா டெலிவிஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் சந்திக்க போகும் ஆளுமை மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 27ஆம் தேதி முடிஞ்ச ஒரு கருத்தரங்கம் கேள்விப்பட்டோம், பார்த்தோம். அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு வச்சிருந்தீங்க. அதுவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இதுதான். செம்மணி மனித புதைக்குழி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டுச்சு. அது என்ன நோக்கத்துக்காக இப்படி ஒரு தலைப்பு ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு ஏற்படுத்தி அதை நடத்திருக்கீங்க? உங்களுடைய கருத்து. சமீபத்துல ஈழத்துல ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சிக்காகவோ இதுக்காக தோண்டப்பட்ட இடத்துல, செம்மணி அப்படிங்கிற இடத்துல தோண்ட தோண்ட மனித எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. அது தமிழர்கள் வாழ்ந்த பகுதி. அந்த மனித எலும்புக்கூடுகள் கிடைத்த விவரமே இன்னும் இங்கே தமிழகத்தில் பரவலாக அது இன்னும் தெரியப்படுத்தப்படலை. மீடியா அதை கொண்டு போய் சேர்க்கல. அதுதான் எங்களோட நோக்கம். அதனால அந்த செம்மணி மனித புதைக்குழி, எம்மை என் மண்ணில் புதைத்தாய், என் மண்ணை எங்கே புதைப்பாய் என்ற தலைப்புல நாங்கள் ஒரு கருத்தரங்கம் வச்சிருந்தோம். அதோட நோக்கம் என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது முள்ளிவாய்க்கால் படுகொலை தான். அது போன்று பல்வேறு இனப்படுகொலை ஈழத்துல நடந்திருக்கு. அதுல ஒரு உதாரணம் தான் இந்த செம்மணி. அது தெரியாத நேயர்களுக்காக இதை பத்தி இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்காததுனால அந்த ஊர்ல ஒரு பேர். அந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சிக்காக தோண்டப்படும் போது தோண்ட தோண்ட மனித பிண எலும்பு கூடுதல் கிடைக்குது. இதை வந்து ஈழத்துல இருக்கிறவங்க சிங்களவர்கள் என்ன சொல்லலாம்னா, இது வந்து போர்ல நடந்தது, அவங்க வந்து போர் புரிஞ்சப்போ சண்டை நடந்தப்போ ஏற்பட்ட போராளிகளோட எலும்பு கூடுதல்னு சொல்லி கூட மறைக்கலாம். ஆனால் அவ்வாறு அங்கு தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் ரொம்ப துக்ககரமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலான எலும்புக்கூடுகள் குழந்தைகளுடையது. எல்லாம் ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தைகள். அதுலயும் வந்து ஒரு எலும்புக்கூடு வந்து நாங்க அந்த போட்டோ பார்க்கும்போது மனசே பதறுது. ஒரு தாய் தன் குழந்தைய தோல்ல சாய்ச்சிக்கிட்டு அப்படியே இருக்கா மாதிரி அந்த எலும்புக்கூடு அமைஞ்சிருக்கு. ஒரு பள்ளி குழந்தை அந்த பள்ளி பையோட புதைச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொம்மையோட ஒரு குழந்தை எலும்புக்கூடு எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எந்த போர்ல சண்டை போட்டவங்க இந்த குழந்தைகள். இதெல்லாம் பல்வேறு அந்த பகுதிகளில் தோண்டப்பட்ட இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல ஒரு 3 பிணங்கள் 4 பிணங்கள் அந்த மாதிரி எலும்பு கூடுதல் ஒண்ணா. அதாவது ஒரு அர்த்தம் என்னன்னா, குடும்பம் குடும்பமா அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க. நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம், எங்க தலைவர் ரொம்ப போராடுற ஒரு விஷயம், ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான். இதை நம்ம இன்னும் உலக அளவுல நம்ம ஒத்துக்க வைக்க முடியல. நம்மளால மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றோம். ஒரு இனத்தையே அழிச்சிருக்காங்க. இன்னைக்கு காசால போர் நடக்குது, பாலஸ்தீனம் விஷயங்கள் நடக்குது. அந்த இனமே உலகத்துல எங்க வாழ்ந்தாலும் அந்த இனம் அந்த பிரச்சனைக்காக வேற ஒரு நாட்டிலையும் போய் போராடுறாங்க. ஆனா 1.5 லட்சம் மக்களை முள்ளிவாய்க்கால் நிகழ்வுறப்போ இது வார் இல்லாத ஜோன் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு, எல்லாரும் இந்த பகுதிக்கு வந்துருங்க, இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு கொண்டு வந்து மொத்தமா தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை பயன்படுத்தி சிங்கள ராணுவம் அழிச்சுது. இதை கேட்கறதுக்கு நாதியே இல்லை நமக்கு. நம்ம எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்த இனம் இந்த தமிழ் இனம். ஒரு இனம் நம்ம இங்கிருந்து கூப்பிடு தூரத்துல ஒரு ஈழத்துல இந்த இனம் அழிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன மாதிரி நம்மளோட ரியாக்ஷன், நம்மளோட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும்? அட்லீஸ்ட் இனம் அழிக்கப்பட்டுருச்சு, முடிஞ்சு போச்சு, அதை பத்தி நம்ம இனி என்ன பண்ண முடியும்னு பேசலாம். ஆனா இது போன்ற நிகழ்வுகள், இப்ப தோண்டி எடுக்கப்பட்ட செம்மணி மனித புதைக்குழி, அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சேர்க்க கூட முடியல. அப்ப அங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க? குழந்தைகள் என்ன பாவம் பண்ணாங்க? அங்க தோண்ட தோண்ட குழந்தைகள் எலும்பு கூடுகளா கிடைக்குதுன்னா அப்ப என்ன நோக்கத்தால அந்த நிகழ்வு நடந்திருக்கு? இந்த இனம் இனி வாழக்கூடாது, இந்த இனமே இனி இருக்கக்கூடாது, தமிழ் இனமே சொல்லி முடிவு பண்ணி நடத்தப்பட்ட ஒரு இன அழிப்பா தானே பார்க்கணும்.
இதை இன அழிப்பின் அப்படின்னு சொல்லி உலக அளவுல ஒரு கொண்டு போய் நம்மளால சேர்க்க கூட முடியல. அதை தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இதை கொண்டு போய் சேர்க்கும் நோக்கத்தில் தான் அன்னைக்கு ஒரு கருத்தரங்கம் பண்ணோம். தமிழகத்துல உள்ள கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு தமிழ் தேசியம் நான் தான், தமிழ் தேசியத்துக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு பேசுற சில கட்சிகள் கூட இந்த விஷயத்தை என்ன கொண்டு போய் சேர்க்கல, இதுக்காக போராடல. தமிழகத்துல எல்லா கட்சிகளும் இன்னும் 10 மாத காலத்துல தேர்தல் வரப்போகுது, அந்த தேர்தலை நம்ம எத்தனை சீட்டு வாங்கலாம், எந்த கூட்டணியில் இருக்கான்னு போராடி கொண்டிருக்கிற நிலையில் எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதெல்லாம் முக்கியம், நமக்கு இப்படி ஒரு நம்ம இனத்தை அழிச்சதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், உலக அளவுல கருத்தை ஈர்க்கணும், அவங்களோட கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செஞ்சு அதுல அண்ணன் கொளத்தூர் மணி போன்ற ஈழ ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய இனத்தை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அங்க பேசினாங்க. எல்லாருக்கும் ஒரு புரிதலை உட்படுத்தணும். இதோட நிறுத்தாம தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன முடிவெடுத்திருக்கோம்னா, இன்னும் சில நாட்களிலேயே வந்து தமிழ்நாடு முழுவதும் இதற்கான ஒரு ஆர்ப்பாட்டமும் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். வெகு விரைவில் அது தலைவரோட ஆணைப்படி எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும். சரி சார், இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ ஒரு எங்கேயோ நடக்கிற ஒரு காசால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்களுக்கு பிரபலமா தெரிய வருது, இவ்வளோ பாருங்க படுகொலை நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நீங்க சொல்ற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது குழந்தைகள் அப்படியே கொத்து கொத்தா எடுக்கிறாங்க, ஃபேமிலியோட அப்படியே வந்து புதைச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஏன் இதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான போதுமான ஒரு சான்றிதழ் இல்லையா? இப்போ ஏன் அதை வந்து இன்னும் எங்களால ப்ரூவ் பண்ண முடியலையே அப்படின்றதானே உங்களுடைய ஆதங்கமா இருக்கு. இப்போ அப்போ அது என்ன காரணமா இருக்குன்றது நீங்க சொல்றீங்க. ரொம்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நம்மளே வெட்கப்பட வேண்டிய, இந்த இனம் வெட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இப்ப எடுத்தது செம்மணி, முள்ளிவாய்க்கால்ல போர் நடக்காது, யார் யாரெல்லாம் பாதுகாப்பா உயிரை காப்பாத்தின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடலோரமா முள்ளிவாய்க்கால்ன்ற பகுதிக்கு எல்லாரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்து மொத்த இனத்தையும் அங்க வர வச்சு கொத்து கொத்தா ரசாயன குண்டுகளை போட்டு அவங்க கதையே முடிச்சாங்க. அது என்ன கேட்டோம், எத்தனை நாடுகள்ல இருக்கிற தலைவர்கள் இதை பத்தி பேசினாங்க. இங்க செம்மணி போல பல செம்மணிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஈழத்துல நிறைய இருக்கு. இந்த மாதிரி இந்த இனம் இனி வளரக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த இனத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் இருந்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் கூட தவறா நடக்காது ஈழத்துல அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இனம். என்னைக்கு அந்த மாமனிதன் கதையை முடிச்சாங்களோ அதற்கு பிறகும் கூட இன்றும் கூட நாங்க போராடுறது என்னன்னா, நடந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு பேசலாம் இல்லையா, எல்லாருமே சரிங்க நடந்துருச்சு, இப்ப அடுத்தது என்னன்னு பேசலாம். இனம் அழிக்கப்பட்டது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டதும் உண்டு. இதுல இந்திய மத்தியில ஆடுற அரசுகளோட ஒரு ஆதரவு இல்லாததுதான் இது மிகப்பெரிய ஒரு இந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கான காரணம். இப்ப என்னன்னா, நம்ம அடுத்த கட்டமா இத மக்கள் அங்க கொஞ்சம் கொஞ்சம் எஞ்சி நிக்கிற மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக, அவங்க சுதந்திரமா வாழ்றதுக்கு, அவங்களோட அடிப்படை விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது பண்ணணும்ன்றதுக்காக போதுமான சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? உலக அளவுல இல்ல. அங்கங்க தமிழர்கள் ஒரு இடத்துல இதுக்காக சொல்றாங்க. ஆனாலும் மத்தியில எந்த அரசு ஆண்டாலும், அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, தமிழர்களை எப்போதுமே ஒரு மாற்றாந்தாய மனப்பான்மையோட நடத்துவாங்க. அதுவும் ஈழ விஷயத்துல இவங்க 2 கட்சி இல்லை, இனி எந்த கட்சியும் எங்க மத்தியில உட்கார்ந்தாலும் கூட இதுக்கு நீதி கிடைக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களோட ஒரே குறிக்கோள் உலக அளவுல உலக நாடுகளை திரட்டி இதுக்கு வந்து ஒரு நீதி விசாரணை நடத்தணும். ஒரு நடுநிலையான நீதி விசாரணை நடத்தப்பட்டு அங்கு ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இதை நாங்க விடுறதா இல்ல. சட்டமன்றத்துல இது குறித்து சிறப்பு தீர்மானம் இயற்றணும்னு எங்க தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்துல பலமுறை வலியுறுத்திருக்காங்க. இனி தொடர்ந்து வலியுறுத்துவோம்.